चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ओम शांति 6/2/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: பாப்தாதாவின் சகயோகி, வலது கரம் மற்றும் இடது கரம். பாப்தாதா இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளையும் தன்னுடைய சகயோகி ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தையின் சகயோகி சொரூபத்தின் தன்னுடைய நினைவு சின்னத்தை தெரிந்திருக்கிறீர்களா மற்றும் பார்த்திருக்கிறீர்களா? அது எது? சகயோகி சொரூபமானது புஜங்களின் ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி விசேஷமாக காரியம் செய்வது உடலின் புஜங்களாகுமோ, அதேபோல் பாப்தாதாவின் காரியத்தில் காரியம் செய்யும் பொறுப்பாளர் ரூபத்தில் நீங்கள் அனைத்து குழந்தைகளும் இருக்கிறீர்கள். எப்பொழுதும் தந்தையின் சகயோகி, அதாவது தன்னை தந்தையின் புஜங்கள் என்று புரிந்து காரியம் செய்கிறீர்களா? புஜங்களிலும் வலது மற்றும் இடது இருக்கிறது. அதேபோல் காரியத்திலும் எப்பொழுதும் யதார்த்த ரூபத்தில் துணையாக இருக்கும் துணைவர்களை மற்றும் உதவியாளர்களையும் இவர்கள் என்னுடைய வலது கரங்கள் என்று கூறப்படுகிறது. அப்படி ஒன்று வலது கரம், மற்றொன்று இடது கரம். ஆனால் இருவருமே சகயோகிகள்தான். எனவே சாக்கார பிரம்மா பாபாவின் அநேக புஜங்கள் பிரசித்தியானது. வலது கரம் என்று யாரை கூறுவது? அனைவருமே கரங்களாக இருக்கிறீர்கள். கரங்கள் இன்றி எந்த காரியமும் நிறைவேற முடியாது. எனவே இந்த சாக்கார உலகத்திலும் இந்த காரியத்தில் விரல் கொடுங்கள் அல்லது இந்த காரியத்தில் உதவிக்கரம் நீட்டுங்கள் என்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது. அப்படி கை என்றால் புஜம் மற்றும் விரல். இது சகயோகத்தின் அடையாளமாகும். நீங்கள் அனைவருமே சகயோகிகள்தான், ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். வலது கரத்தின் விசேஷமானது எப்பொழுதும் தூய்மையான, அதாவது சுத்தமானவராக மற்றும் உயர்ந்தவராக இருப்பார். எப்படி ஏதாவது உயர்ந்த மற்றும் சுத்த காரியம் உடலின் வலது கரம் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது. அதேபோல் பாப்தாதாவின் சகயோகி வலது கரமாக இருப்பவர்கள் எப்பொழுதும் வார்த்தையில், செயலில் மற்றும் தொடர்பில் உயர்ந்த மற்றும் சுத்தமான, அதாவது தூய்மையாக இருக்கிறார்கள். அதாவது எப்பொழுதும் உயர்ந்த காரியத்திற்காக தன்னை பொறுப்பாளர் என்று புரிந்து நடந்து கொள்கிறார்கள். எப்படி புஜங்கள் மூலமாக காரியம் செய்விக்கும் சக்தி ஆத்மாவாகும், புஜங்கள் செய்பவர்கள் மற்றும் ஆத்மா செய்விப்பது. அதே போலவே வலது கரமாக இருக்கும் சகயோகி எப்பொழுதும் செய்விப்பவர் தன்னுடைய தந்தையை நினைவில் வைத்து பொறுப்பில் இருக்கும் செய்பவராக ஆகின்றார். தன்னை செய்விப்பவர் என்று நினைப்பதில்லை. எனவே அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் விலகிய நிலை, அகங்காரமற்ற நிலை மற்றும் புது உலக படைப்பின் உயர்ந்த தன்மையாகிய பணிவுத்தன்மை போன்றவை நிரம்பியதாக இருக்கும். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணம் சம்பூர்ண பவித்திரமானதாக, அதாவது சுத்தமானதாக இருக்கும். அதைத்தான் உண்மை மற்றும் தெளிவானது என்று கூறுகிறார்கள். வலது கரமானவர்கள் விசேஷமாக சக்திசாலியாக இருப்பார்கள். பார்க்க போனால் ஏதாவது சுமையான ஒன்றை தூக்குவதற்கு வலது கரம் மூலமாகத்தான் தூக்குவார்கள். அதேபோல் வலது கரமாக இருக்கும் சகயோகி ஆத்மா எப்பொழுதும் உலக நன்மை, உலக மாற்றத்தின் காரியத்தின் பொறுப்பின் சுமை, அதாவது பொறுப்பை
மிக சுலபமான முறையில் தூக்க முடியும். அதாவது அவர்கள் தன்னை பொறுப்புள்ளவர் என்று அனுபவம் செய்வார்கள். எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவானின் நிலையை அனுபவம் செய்வார்கள். வலது கரத்தின் விசேஷமாக அவர்கள் செய்யும் காரியத்தின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அதே போலவே வலது கரமாக இருக்கும் சகயோகி ஆத்மாவும் ஒவ்வொரு பாடத்தின் தாரணையை மற்றும் நடைமுறை சுரூபத்தை கொண்டு வருவதில் தீவிரமாக முயற்சி செய்பவராக இருப்பார். எப்பொழுதும் எவரடியாக இருப்பார். இதுதான் வலது கரத்தின் விசேஷமாகும். இடது கரம் சகயோகியாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் தூய்மையின் கூடவே தூய்மையின்மை, அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயலில் சில நேரம் அதாவது அசுத்தமும் இருந்துவிடுகிறது. அதாவது முழுமையான தூய்மையானவர் இல்லை. முயற்சி செய்யும் வேகத்திலும் தீவிரத்தன்மை குறைவாக இருக்கும். செய்வார்கள், யோசிப்பார்கள். இடது என்றால் தாமதமாக செய்வார்கள். உடன் இருப்பார்கள், காரியம் செய்வார்கள். ஆனால் முழுமையான பொறுப்பை எடுப்பதற்கு தைரியம் வைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் உற்சாகம், தைரியம் வைப்பார்கள். ஆனால் ஆதாரமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய நிலை வெகு காலம் வக்கீலினுடையதாக இருக்கும். சட்டத்தை அதிகமாக யோசிப்பார்கள். ஆனால் லாபத்தை குறைவாக அடைவார்கள். தனக்குத்தானே நீதிபதியாக ஆக முடியாது. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் முடிவான தீர்ப்பிற்காக நீதிபதியின் அவசியத்தை அனுபவம் செய்வார்கள். வலதுகரமாக இருப்பவர்கள் சட்டப்படி நடப்பவர்களாக இருப்பார்கள். நீதிபதியாகவும் இருப்பார்கள். ஆனால் வக்கீலாக இருக்க மாட்டார்கள். இப்பொழுது நான் வலது கரமா அல்லது இடது கரமா என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். வக்கீலாக இருக்கிறேனா அல்லது சட்டப்படி நடப்பவனாக இருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள். பாப்தாதாவிற்கோ இருவருமே சகயோகிகள்தான். எப்பொழுதும் தன்னை சகயோகி என்று நினைப்பதினால் சகஜயோகி ஆகிவிடுகிறார்கள். செய்விப்பவர் பாப்தாதாவின் கருவியாக தன்னை செய்பவர் என்று புரிந்து நடந்து கொண்டால் எப்பொழுதும் கவலையற்றவராக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார்கள். அப்படி இன்று பாப்தாதா தன்னுடைய சகயோகி புஜங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவருமே புஜங்கள்தான் இல்லையா? அனைவரின் இதயத்தில் நாங்கள் அனைவரும் புது உலக படைப்பை செய்யக்கூடிய, உலகை மாற்றம் செய்பவர்கள் என்ற இந்த நல்ல எண்ணம் எப்பொழுதுமே இருக்கிறதா? உலக மாற்றத்திற்கு முன்பு தன்னை முழுமையாக மாற்றம் செய்திருக்கிறீர்களா? எவ்வளவு தன்னை மாற்றம் செய்வதில் குறை இருக்குமோ அந்த அளவு உலக மாற்றத்தின் வேகமும் குறைவாக இருக்கும். தன்னுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் நேரத்தின் மாற்றம் செய்ய முடியும். தன்னை பார்த்தீர்கள் என்றால் தானாகவே நேரத்தை தெரிந்து கொள்ள முடியும். மாற்றம் செய்வதின் நேரத்தின் கடிகாரம் நீங்களாவீர்கள். அப்படி தன்னுடைய கடிகாரத்தில் நேரத்தை பாருங்கள். முழு உலகத்தின் அதாவது அனைத்து ஆத்மாக்களின் கவனம் இப்பொழுது இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று பொறுப்பாளராக இருக்கும் நேரத்தின் கடிகாரமாகிய உங்கள் மேல் இருக்கிறது. எனவே இந்த பழைய உலகத்தின் நேரத்தை முடிவு செய்வதற்கு பொறுப்பாளராக தன்னை நினைத்து கொண்டே தன்னை முழுமையானவராக ஆக்குங்கள். புரிந்ததா? நல்லது. அந்த மாதிரி உலக மாற்றம் செய்பவர், இரவை பகலில் மாற்றம் செய்பவர், பழையதை புதியதாக ஆக்கக்கூடியவர், பாப்தாதாவின் உயர்ந்த சகயோகி, அதாவது எப்பொழுதும் சகஜ யோகி. அப்படிப்பட்ட எப்பொழுதும் உலகிற்கு சேவை செய்பவர், உலகிற்கு நன்மை செய்யும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்கள் சகோதரிகளுடன் கனெக்ஷன் மற்றும் கரெக்ஷனின் சமநிலை மூலம் அதிசயம். டீச்சர்களுக்கு விசேஷமாக 2 விஷயங்களின் கவனம் வைக்க வேண்டும். அந்த 2 விஷயங்கள் எவை? மதுபனுடன், தந்தையுடன் மற்றும் தெய்வீக பரிவாரத்துடன் மரியாதைபூர்வமான கனெக்ஷன், அதாவது தொடர்பு இருக்க வேண்டும். மரியாதைபூர்வமான கனெக்ஷன் என்றால் என்னென்ன எண்ணங்கள் மற்றும் காரியங்கள் செய்கிறீர்களோ அதை ஒவ்வொரு நேரமும் கரெக்ஷன் செய்வதின் பயிற்சி உடையவராக இருக்க வேண்டும்.
2 விஷயங்கள், ஒன்று சரியான கனெக்ஷன் மற்றும் இன்னொன்று ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய ஒவ்வொரு கரெக்ஷன் செய்வதிலும் கவனம். ஒருவேளை 2 விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்தின் குறை இருந்தாலும் வெற்றி அடைபவராக ஆக முடியாது. கரெக்ஷன் செய்வதற்காக எப்பொழுதும் சாட்சியாக இருக்கும் நிலை தேவையாக இருக்கிறது. ஒருவேளை சாட்சியாக இருந்து கரெக்ஷன் செய்யவில்லை என்றால் யதார்த்த கனெக்ஷன் வைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு நேரமும் கரெக்ஷன் செய்கிறேனா என்று இதை சோதனை செய்யுங்கள். ஒன்று புத்தியின் கரெக்ஷன், அதைத்தான் நினைவின் யாத்திரை என்று கூறுகிறீர்கள். இரண்டாவது ஸ்தூல காரியத்தில் வந்து கொண்டும் சாக்கார பரிவாரம் மற்றும் சாக்கார சம்பந்தத்தின் கனெக்ஷனில் வருவது 2 கனெக்ஷனும் சரியாக இருக்க வேண்டும். சாக்காரத்தில் கனெக்ஷனில் வருவதில் மரியாதை பூர்வமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆன்மீக பரிவாரத்தின் கனெக்ஷன் ஆன்மீகத்திற்கு பதிலாக ஒருவேளை தேக அபிமானத்தின் கனெக்ஷன் இருக்கிறது என்றால் அதுவும் யதார்த்த கனெக்ஷனாக ஆகவில்லை. யார் கரெக்ஷன் மற்றும் கனெக்ஷன் செய்ய தெரிந்திருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருப்பார். அவருக்கு விலகி இருக்கும் நிலை மற்றும் அன்பாக இருக்கும் நிலையின் சமநிலை இருக்கும். பாருங்கள், எப்படி சமநிலையின் விளையாட்டை காண்பிப்பதற்காக சம்பாதிப்பதற்கான சாதனம் எவ்வளவு உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் சர்க்கஸ். சமநிலையை அதிசய ரூபத்தில் காண்பிக்கிறார்கள் என்றால் இங்கேயும் ஒருவேளை சமநிலை இருக்கிறது என்றால் அதிசயமும் ஏற்படும் மற்றும் சம்பாத்தியமும் ஏற்படும். ஒருவேளை கொஞ்சமாவது குறைவாக அல்லது அதிகமாக ஆகிவிட்டது என்றால் அதிசயமும் ஏற்படுவதில்லை, வருமானமும் ஏற்படுவதில்லை. எப்படி ஏதாவது உணவு பலகாரம் செய்கிறார்கள், ஒருவேளை அதில் அனைத்து பொருட்களின் சமநிலை இல்லை என்றால் எவ்வளவுதான் நல்ல பொருளாக இருந்தாலும் அதில் சுவை இருக்காது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையையும் உயர்ந்ததாக மற்றும் வெற்றிகரமாக ஆக்குவதற்காக சமநிலை வையுங்கள். இன்னொரு விஷயம், எப்படி பிரச்சனையோ எப்படி நேரமோ அப்படி தன்னுடைய சக்திசாலியான நிலையை உருவாக்க முடிய வேண்டியதிருக்கும். ஒருவேளை சூழ்நிலை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் எதிர்கொள்ளும் சக்தியின் சொரூபமாக ஆகிவிடுங்கள். ஒருவேளை சூழ்நிலை சகித்து கொள்வதற்கானதாக இருக்கிறது என்றால் சகித்து கொள்ளும் சக்தியின் சொரூபமாக ஆகிவிடுங்கள். மாதிரியான பயிற்சி இருக்க வேண்டும். டீச்சர்கள் என்றாலே சமநிலை, எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை தாரணை செய்வதற்கான சக்தி இருக்கட்டும். அன்பிற்கு பதிலாக ஒருவேளை சக்தியை தாரணை செய்கிறீர்கள் மற்றும் சக்திக்கு பதிலாக ஒருவேளை அன்பை தாரணை செய்கிறீர்கள் என்றால் இதை என்னவென்று கூறுவது? அதாவது எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை தாரணை செய்யும் சக்தி இல்லை. எனவே சேவையின் ரிசல்ட்டும் கிடைப்பதில்லை, மேலும் வெற்றியும் அடைவதில்லை. ஒருவேளை நம்பர் 1 டீச்சராக வேண்டும் என்றால் எந்த ஒரு தாரணையையும் முதலில் தாங்கள் செய்யுங்கள், பின்பு மற்றவர்களுக்கு கூறுங்கள். தானே செய்வதில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு மட்டும் கூறுகிறீர்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறீர்களோ அதை முதலில் தன்னுள் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். சகித்து கொள்பவராக ஆகுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். மேலும் நீங்களே அப்படி இல்லை என்றால் அவர் டீச்சர் அல்ல. டீச்சர் என்றாலே ஆசிரியர், அதாவது படிப்பை கொடுப்பவர். ஒருவேளை தானே அந்த படிப்பின் சொரூபமாக இல்லை என்றால் அவரை யதார்த்த டீச்சர் என்று கூற முடியாது. ஆசிரியர் என்றால் கல்வி சொரூபம் மற்றும் சமநிலை வைப்பவர் என்ற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தரமுள்ள டீச்சராக வேண்டும். அதிக அளவின் மேல் உங்களுடைய பார்வை செல்ல வேண்டாம். தரமுள்ளவர்தான் அனைவரின் நன்மைக்கு பொறுப்பானவர் ஆக முடியும். எனவே இப்பொழுது டீச்சரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதில்லை, ஆனால் தரத்தை அதிகரிக்க வேண்டும். புரிந்ததா? வரதானம்: அன்பின் கடலில் மூழ்கி என்னுடையது என்பதின் அழுக்கை அகற்றக்கூடிய தூய்மையான ஆத்மா ஆகுங்கள்.
யார் எப்பொழுதும் அன்பின் கடலில் மூழ்கியிருக்கிறாரோ அவருக்கு உலகத்தின் எந்த ஒரு விஷயத்தின் உணர்வு இருப்பதில்லை. அன்பில் மூழ்கியிருப்பதின் காரணத்தினால் அவர்கள் அனைத்து விஷயத்திலிருந்தும் சுலபமாகவே விலகி விடுகிறார்கள். இவரோ தன்னையே மறந்திருக்கிறார் என்று பக்தர்களுக்காக கூறுகிறார்கள். ஆனால் குழந்தைகள் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகின் நினைவு இருப்பதில்லை. என்னுடையது என்னுடையது என்ற அனைத்தும் முடிந்து விடுகிறது. அநேக என்னுடையது என்பது அழுக்காக்கி விடுகிறது. என்னுடையவர் ஒரு தந்தை என்றால் அழுக்கு முடிவடைந்து விடுகிறது. மேலும் ஆத்மா தூய்மையாகி விடுகிறது. ஸ்லோகன்: புத்தியில் ஞான ரத்தினங்களை கிரகிப்பது மற்றும் கிரகிக்க வைப்பதுதான் புனிதமான அன்னப்பறவை ஆவதாகும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।